தலைநகரின் பிரபல வணிக தலமான பெட்டாலிங் ஸ்ட்ரீட் வணிக தலத்தில் பாலியல் தொழிலில் ஈடுபட்டதாக 112 பெண்கள் உட்பட 139 வெளிநாட்டினர் கைது செய்யப்பட்டுள்ளனர். காலை 6 மணி முதல் 11:30 மணி வரையில் மேற்கொள்ளப்பட்ட இச்சோதனை நடவடிக்கையில் பெட்டாலிங் ஸ்ட்ரீட்டில் உள்ள 13 வணிக கடைகளை சோதனையிட்டதாகவும் 20 முதல் 65 வயதுக்கு உட்பட்ட 27 ஆடவர்கள் கைது செய்யப்பட்டதாகவும் ஸ்லாங்கூர் மாநில குடிநுழைவு துறை தெரிவித்துள்ளது. பட்டப்பகலிலேயே பாலியல் தொழிலில் ஈடுபட்டதாக இந்தோனேசியா, மியான்மர், பங்களாதேஷ், இந்தியா, நேபாள் மற்றும் ஸ்ரீலங்கா ஆகிய நாடுகளைச் சேர்ந்த 112 பெண்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர்கள் அனைவரும் 20 முதல் 35 வயதுக்கு உட்பட்டவர்கள் என்றும் தெரிய வந்துள்ளது. சம்பந்தப்பட்ட பாலியல் தொழில் வளாகங்கள் 24 மணி நேரமும் இயங்கி வந்ததாகவும் 1 மணி நேர பாலியல் சேவைக்கு 60 ரிங்கிட் முதல் 300 ரிங்கிட் வரையில் வசூலிக்கப்பட்டதாகவும் தெரிய வந்துள்ளது. ஸ்லாங்கூர் பட்டத்து இளவரசர் தெங்கு அமீர் ஷா சுல்தான் ஷராபுடின் இட்ரிஷா செப்பாங் கார் பந்தயத்தில் கலந்து கொண்ட நடிகர் அஜித் குமாரை சந்தித்து உரையாடினார். மரியாதை நிமித்தமாக இந்த சந்திப்பு நிகழ்ந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வில் அஜித் குமார் தமது கார் இயந்திரத்தின் அம்சங்கள் மற்றும் திறன்கள் குறித்து விளக்கினார். பந்தய உலகின் மீதான தனது ஆர்வத்தையும் அவர் வெளிப்படுத்தினார். அதோடு காரில் அமரவும் இளவரசர் சம்மதம் தெரிவித்தார். இச்சம்பவம் மலேசிய அஜித் ரசிகர்கள் மத்தியில் உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கம்போடியாவிற்கும் தாய்லாந்திற்கும் இடையில் மீண்டும் ஆயுத மோதல்கள் ஏற்படுவது குறித்து பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கவலை தெரிவித்துள்ளார். ஆசியான் நாடுகள் இரு நாடுகளும் உடனடியாக பதட்டங்களை தணித்து பேச்சுவார்த்தைக்கு திரும்ப வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். தாய்லாந்து மற்றும் கம்போடியாவை நெருங்கிய கூட்டாளிகள் மற்றும் ஆசியானின் முக்கிய உறுப்பினர்கள் என்று வர்ணித்த அன்வார், கூட்டணியின் நிலைத்தன்மை சர்ச்சைகளை அமைதியான முறையில் தீர்த்து வைப்பதில் உள்ளது என்று தெரிவித்தார். இரு தரப்பினரும் அதிகபட்ச கட்டுப்பாட்டை கடைபிடிக்கவும், திறந்த தகவல் தொடர்பு வழிகளை பராமரிக்கவும், நடைமுறையில் உள்ள வழிமுறைகளை முழுமையாக பயன்படுத்தவும் தாம் கேட்டுக்கொள்வதாக அவர் முகநூல் பதிவில் தெரிவித்துள்ளார். இன்று முன்னதாக தாய்லாந்து கம்போடியா உடனான அதன் சர்ச்சைக்குரிய எல்லையில் வான்வழி தாக்குதல்களை நடத்தியதாக ராய்டர்ஸ் நிறுவனம் செய்தி வெளியிட்டுள்ளது. கம்போடியா துப்பாக்கிச் சூட்டில் கிழக்கு மாகாணமான உபோன் ரச்சாதானியில் 2 பகுதிகளில் அதன் துருப்புகள் தாக்கப்பட்ட பின்னர் ஏற்பட்ட புதிய மோதல்களில் குறைந்தது ஒரு தாய் சிப்பாய் கொல்லப்பட்டதாகவும் 4 பேர் காயமடைந்ததாகவும் தாய்லாந்து ராணுவம் கூறியதாக கூறப்படுகிறது. ஈப்போவில் பல்வேறு போக்குவரத்து குற்றங்களுக்காக 30 மோட்டார் சைக்கிள்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். தனது மோட்டார் சைக்கிளை பொறுப்பற்றதாகவும் ஆபத்தானதாகவும் ஓட்டியதற்காக ஒருவர் கைது செய்யப்பட்டதாக பேரா காவல்துறை தலைவர் நூர்ஹிசாம் நோடின் தெரிவித்தார். பல்வேறு குற்றங்களுக்காக 158 போக்குவரத்து சம்மன்கள், 82 சாலை போக்குவரத்து சம்மன்கள் அறிவிப்புகள் மற்றும் 11 சுற்றுச்சூழல் சம்மன் அறிவிப்புகள் வழங்கப்பட்டதாக அவர் கூறினார். இந்நடவடிக்கையின் போது 115 மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் 82 கார்கள் நிறுத்தப்பட்டன. மேலும் 15 முதல் 42 வயதுக்கு உட்பட்ட 335 பேர் சோதனை செய்யப்பட்டனர். போதைப் பொருள் பயன்படுத்தியதாக சோதனை செய்யப்பட்ட பின்னர் 16 வயது சிறுவன் உட்பட 11 பேர் கைது செய்யப்பட்டதாக நூர்ஹிஷாம் கூறினார். கடந்த மே மாதம் நடைபெற்ற PKR தேர்தலில் வேட்பாளர்களை விசாரிக்க மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டை அந்த ஆணையம் மறுத்துள்ளது. பொருளாதாரத்துறை முன்னாள் அமைச்சர் டதஸ்ரீ ரவிசி ரம்லி அண்மைய போட்காஸ்டில் இந்த கூற்றை முன்வைத்துள்ளார். MECC இக்குற்றச்சாட்டை ஆதாரமற்றது என்றும் பெறப்பட்ட புகார்கள் அல்லது தகவல்களின் அடிப்படையில் மட்டுமே விசாரணைகள் நடத்தப்படுவதாகவும் கூறியது. தகுதி உள்ள ஒவ்வொரு புகாரும் சட்டத்தின்படி சரிபார்ப்பு மற்றும் விசாரணைக்கு உட்படுத்தப்படுவதாக அவ்வாணையம் தெரிவித்தது. MECC அதிகாரிகள் ஒரு குறிப்பிட்ட நபரின் வீட்டை சுற்றி வளைத்தனர் என்ற குற்றச்சாட்டையும் அது மறுத்தது. குறிப்பிடப்பட்ட வழக்கில் விசாரணை அதிகாரிகள் அந்த நபரை சந்தித்து ஆதாரங்களை பெறுவதற்காக சோதனை நடத்தினர் என்ற குற்றச்சாட்டையும் அது மறுத்தது என்று அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தனிநபர் வீட்டில் இல்லை என்பதை உறுதி செய்த பிறகு அதிகாரிகள் வெளியேறினர் என்று ஆணையம் தெரிவித்துள்ளது. மறுநாள் அந்த நபர் தனது வாக்குமூலத்தை பதிவு செய்ய MECC அலுவலகத்தில் தாமாக முன்வந்து ஆஜரானார் என்று கூறியது.
பின்னர் அவர் தடுப்பு காவலில் வைக்கப்படாமல் விடுவிக்கப்பட்டார். எடுக்கப்பட்ட அனைத்து நடவடிக்கைகளும் புலனாய்வு தேவைகள் மற்றும் நடைமுறைகளுக்கு ஏற்ப இருப்பதாக MACC தெரிவித்தது. அதிருப்தி அடைந்த எந்த ஒரு தரப்பினரும் காவல்துறை அல்லது MACC புகார் குழு போன்ற அதிகாரப்பூர்வ வழிகள் மூலம் புகார் அளிக்குமாறு அது வலியுறுத்தியது. ஆதாரங்கள் இல்லாமல் சமூக ஊடகங்களில் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை சுமத்த வேண்டாம் என்று MACC அனைத்து தரப்பினரையும் கேட்டுக்கொண்டது. இத்தகைய நடவடிக்கைகள் நாட்டின் அமலாக்க நிறுவனங்கள் மீதான பொதுமக்களின் நம்பிக்கையை குறை மதிப்பிற்கு உட்படுத்தும் என்றும் MACC தெரிவித்தது. மலேசியாவில் 200 ஆண்டுகள் கடந்து நிலைத்திருக்கும் தமிழ் கல்வியின் எதிர்காலம் குறித்தும் எதிர்நோக்கவிருக்கும் சவால்கள் குறித்தும் கருத்தரங்கு ஒன்றை மலாயா பல்கலைக்கழக இந்திய ஆய்வியல் துறையும் தான்ஸ்ரீ KR சோமா அறவாரியமும் இணைந்து வரும் டிசம்பர் 13ஆம் தேதி மலாயா பல்கலைக்கழக இந்திய ஆய்வியல் துறையின் DKA அரங்கில் காலை 8:30 மணி முதல் பிற்பகல் 12:30 மணி வரை நடத்தவிருக்கிறது. ஆரம்ப பள்ளியில் தமிழ் கல்வியின் நிலை, இடைநிலை பள்ளியில் தமிழ் கல்வியின் நிலை, உயர்கல்வி கூடங்களில் தமிழ் கல்வியின் நிலை என 3 அங்கங்களாக இக்கருத்தரங்கு நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இணை பேராசிரியர் முனைவர் மோகனதாஸ் ராமசாமி, முனைவர் அகிலன் சுப்பிரமணியம், ஆச பாஸ்கரன் ஆகிய கல்விமான்கள் சிறப்பு பேச்சாளர்களாக பங்கேற்பதால் உயர்தகு நிலையிலான பல்வேறு கருத்துகளும் தீர்வுகளும் பெறும் சிறந்த கருத்தரங்காக இக்கருத்தரங்கு அமையும் என்று மலாயா பல்கலைக்கழக இந்திய ஆய்வியல் துறையின் தலைவர் முனைவர் ரவீந்திரன் மாரையா தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.